ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, 3வது வாரம் புரட்டாசி. ஸோ அதனால் எங்கள் சித்தி வீட்டில் வந்து பெருமாளை வந்து ரொம்ப அமோகமாக வழிபடுவாங்க. ஸோ அதனால் எங்களை எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இதோ இவ்வளோ வடை சுட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை மட்டும்தான் நான் செஞ்சேன். நான் கிளம்பி போயிட்ட போது அவங்கள கேட்டால் என்ன சமைக்கணும், எதனா பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை, எல்லாமே தயார் நிலையில் இருக்குது, நீங்கள் எதுவுமே சமைக்க வேண்டாம், முடிஞ்சால் வடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து என்னோடய தம்பியோட ஒய்ஃப். ஸோ நானும் அவளும் ஷேர் பண்ணி இந்த வடையை சுடலான்னு நினச்சேன். சரி, பெரும்பாலும் நிறைய வேலைகளை வந்து எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்களுடைய பங்குக்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வடையை கூட முழுசாக நம்ம போட்டு எடுக்கலைன்னா தப்பாகுமே அப்படின்ட்டு என் மனசில் கொஞ்சம் உறுத்துச்சு. அதனால் இல்லை, நானே இந்த வடை முழுக்க போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடை முழுக்க போட்டேன். ஏன்னா நிறைய எல்லாருமே எங்கள் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. இவங்க தான் என்னுடைய சித்தி. இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி புரட்டாசி 3வது வாரம் பெருமாளை வந்து வழிபட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே பூவெல்லாம் தொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒவ்வொரு பேட்சாக வடையெல்லாம் சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து நிரப்பிட்டு இருந்தேன். எல்லாமே அவங்க பூ வந்து அவ்வளோ சூப்பராக நெருக்கமாக ரொம்பவே அடர்த்தியாக கட்டுவாங்க. பாருங்கள், நான் வந்து பார்த்த பொழுது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொன்றா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பொங்கல், சாம்பார், அப்புறம் வந்து சுண்டல், வடை நான் பண்ணிகிட்ருந்தேன். மற்ற எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. அண்ட் பெருமாளையும் வந்து அலங்காரத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு பூ போட்டாங்க, ஒவ்வொன்றா வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே சரி இவ்வளோ தான் வந்து அலங்காரம் அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது, ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பண்ணால் எப்படி இருக்கும், இது பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. அவ்வளோ அழகாயிட்டாருங்க. எனக்கே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. வந்த எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இந்த பாயசம் வந்து எம்டிஆர் பாயசம் பண்ணியிருந்தாங்க. அண்டு நாங்கள் எப்பயுமே கேரளாவுக்கு போவோம் இல்லைங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அங்கே வந்து என்னவோ வந்து மட்டை பாலாடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயசமில் அதை வந்து போடுவாங்க. மட்டை பாலாடை அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு அதில் போட்டாங்க. ரொம்பவே பாயசம் அல்டிமேட்டாக இருந்தது. பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ். பெருமாள் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ பார்க்குறீங்க. இன்னும் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் அழகை இன்னும் மேம்படுத்திட்டு அந்த அலங்காரம் வந்து அட் லாஸ்ட்டாக டாப் நாச்சாக அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெசண்ட்டாக, கண்ணுக்கு அவ்வளோ ஒரு வரப்பிரசாதமாக வந்து அமைஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்தாங்க. பாருங்கள், இது எப்படி இருந்தது பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்குற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமாக இருந்தது. எப்படியெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்ததுங்க. எல்லாருமே அங்கே ப்ரெசண்ட் ஆகிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நோட் இருக்கும் இல்லைங்க, ஒரே வீட்டில் இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணும்போது அது வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே தான் எங்களுக்கும் இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கூடையும் நாங்கள் வந்து ஒரு ஹாப்பி நோட்டாக இருந்தது. ஒரு ஜெல் ஆகிட்டு அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும், எங்களோடது அந்த மாதிரி. ஸோ திருப்பியும் என்னுடைய 2 தம்பி ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே பெருமாளாண்டி இன்னும் அழகுபடுத்திகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு டிவியில் யூடியூப்பில் வேறு வந்து பெருமாள் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ரொம்பவே கேட்குறதுக்கு இனிமையாக இருந்தது. அந்த பாடல் கேட்டுகிட்டே இந்த அலங்காரம் பண்ணின்னு இருக்கும் பொழுது ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருந்தது. ஒரு
பக்திமயமாக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ நல்லா பெருமாள் நிறைஞ்சிருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுவுமே இல்லாமல் எங்கள் சித்தி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு விளக்கு பார்த்தாங்க, மாவிளக்கு. அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட், நான் வந்து யூஸ்வலாக வந்து எல்லோரும் மாவிளக்கு போடுவாங்கள்ல, அட் லாஸ்ட்டாக வந்து படையல் போடும் பொழுது மாவிளக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சேன். இல்லை, இது வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து க்ரியேட்டிவாக பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நாமம்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் வந்து 3 விளக்கு போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ அழகாக, இவ்வளோ நிறைஞ்சி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் படையெல்லாம் போடும்பொழுது நீங்கள் பாருங்களேன், வேறு லெவலில் இருந்தது. என்னோடய தம்பி ஒய்ஃப் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் காட்டினா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி ஃபென்டாபுலஸாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்மளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். எல்லா குட்டீஸும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெருமாளுக்கு நாங்களும் ரெடி ஆகிறோம். அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ஒவ்வொரு குட்டீஸும் நான் தான் அழகாக இருப்பேன், நான் தான் அழகாக ட்ரெஸ் பண்ணுவேன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து படையல் போடுறதுக்கு மட்டும்தான் வந்து சமைச்சிருந்தாங்க. லைக் வெஜிடேபிள் சாம்பார் பண்ணாங்க, அப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை, வடை, அப்புறம் சுண்டல், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், இது மட்டும்தான், ரசம், இது மட்டும் வீட்டில் வந்து சமைச்சாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து வராங்கன்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து அவ்வளவும் சமைக்க முடியாதுன்ற பொழுது அவங்க என்ன பண்ணினாங்கன்னா வெளியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. வெஜிடேபிள் பிரியாணியும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டா அண்ட் ரைத்தா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்டு என்னோடய இன்னொரு தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணால் மா இலையில் வந்து தோரணம் வந்து அதுவுமே யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி அவளும் ட்ரை பண்ணி அதுவுமே சூப்பராக வந்ததுங்க. வேறு லெவலில் வந்தது. பாருங்கள், அதை வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக காட்டுறேன், உங்களுக்கும் புரியும். எனக்குமே இது எப்படி வந்து ஒரு பெல்க்குள்ளே ஒரு மாவு இலையில் பெல்க்குள்ளே ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி காட்டினா ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை வந்து இன்டெப்த்தாக நானும் பார்த்தேன். ஒரு வீடியோ எடுத்தால் அதுவுமே நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் ரொம்பவே நுணுக்கமாக எடுத்தேன், எப்படி தான் அவள் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது அவ்வளோ மெனக்கெடுறா அதுக்காக. ஸோ எல்லாமே வந்து பார்த்து இந்த மாயிலை தோரணம் சரி. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விளக்கில் வந்து நாமம் போட்டு 3ஆவது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி 3 விளக்குங்க வச்சாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அண்டு அலங்காரம்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இப்படி தான் இருந்தார் பெருமாள். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக, அப்படியே கண்ணுக்கு நிறைஞ்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நாமம் போட்டு விட்டாங்க. ஸோ எல்லா குட்டீஸும் அவங்கவுங்க லெவலில் வந்து ரெடியாக இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே நாமம் போட்டிருந்தாங்க. அது வந்து இன்னுமே முகத்தை வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருந்தது. ஸோ எல்லா குட்டீஸும் எனக்கு போடுன்னு அவ்வளோ அழகாக வந்து அவங்களே வந்து வாலண்டரியாக அவங்களே போட்டுக்கிட்டாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழகுங்க. ரொம்பவே சூப்பராக ட்ரெஸ் ஆகியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அண்டு ஒரு கெட் டுகெதர்னால் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி நோட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ரொம்பவே ஒரு எந்துவாக இருந்தது. அண்டு இந்த மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு ஒரு விசேஷம் நடக்காதா, கெட் டுகெதர் ஆக மாட்டோமா, ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டோமா? எனக்குமே பாருங்கள், நாமம் போட்டு விட்டாங்க சூப்பராக. அண்டு அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் எங்கள் சித்தி வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
குட்டீஸ்லாம் வந்து எவ்வளோ நிறைஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடே வந்து ஒரு சந்தோஷமாக, ஒரு சிரிப்பு சத்தம் பயங்கரமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்டு பெருமாளை அலங்காரம் பண்ணி அந்த இலை முழுக்க நிறைஞ்சு தீபார்த்தனைலாம் காட்ட ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் இவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு. நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கிட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இதே ஹாப்பினஸோட எல்லாருமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்தேன். அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். இது ஜஸ்ட் லைக் தட்டா அப்படின்னு நான் சொல்ல என்னோடய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நான் பார்க்குற வாட்டி தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக ஒரு என்தூசாஸ்டிக்காக இருக்குது. அண்டு என்னாலேயும் இது முடியும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு என்னாலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் வலம் வர முடியும் அப்படின்றத எனக்கு உங்கள் லைக் மூலியமாகவும் சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ், என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் அப்லோட் பண்ண முடியும். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஒரு ஆசையாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு ஜாய்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் எடுக்கணும், என்னோடய வீடியோவும் ஒரு சோஷியல் மீடியாவில் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணி சப்ஸ்கிரைப் மூலயமா என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் தீபார்த்தனை காட்டுறேன். எங்கள் சித்தி வந்து எனக்கும் வந்து நீயும் வா, இந்த இலை போடு, எல்லாத்தையும் வந்து பெருமாளுக்கு படைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. தீபார்த்தனை காட்டுங்க, எல்லாருமே தீபார்த்தனை காட்டுங்கன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு தீபார்த்தனை காட்டினாங்க. ஸோ அது வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதராக இருக்கும் பொழுது தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காட்டுற பாசம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு மிஸ்மரைசிங்காக இருக்கும். ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருந்தது பெருமாளை வந்து வழிபடும் பொழுது. பிகாஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. பெருமாளே அங்கே நேரில் வந்து நிறைஞ்சி இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அதுதான் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். ஜாலியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், எல்லா குட்டீஸும் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நிறைவாக இருந்தாங்க. சூப்பராக ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ஆர்டர் கொடுத்தோம். ஸோ அவங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக டாப் நாச்சாக இருந்தது. கத்திரிக்காய் கட்டா அண்ட் தயிர் பச்சடி, எல்லா குட்டீஸும் இலைய போட்டு உட்காந்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.